அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 2 கால் அந்த தொடையோடு சேர்த்து வாங்கியிருக்கேன். அது வந்து நம்ம தந்தூரி சிக்கன்றது வந்து சுட்டு சாப்பிட்றது. ஆக்சுவலி ஹோட்டல்லலாம் வந்து நல்லா நெருப்பை மூட்டி விட்டுருவாங்க, அதை தொங்க விட்டுட்டு அதில் வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நமக்கு அந்த புகை ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் செய்கிறது. டயட்டில் இருக்கவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க இது வந்து நான் 2 கால் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு அது கீரல் போட்டுக்கிறேன், அந்த மசாலாலாம் உள்ளே போகணுன்றதுக்காக. இது வந்து சில பேர் வந்து நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா அந்த ஜூஸியாக கிடைக்கும், நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு ப்ராப்பர் தந்தூரி அந்த ஸ்மெல்லு அந்த இது டேஸ்ட்டு இதெல்லாம் அதுக்காக போட்டுருவாங்க. நான் வந்து இதை 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு தனியான மசாலா நம்ம செய்யணும். இதை ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அஜ்வைன், ஓமம் இதையும் நல்லா இது பண்ணி கசக்கி போட்டுட்டு இது கூட கலர் பொடி கொஞ்சம் தூவிட்டு தேவையான அளவு உப்பு, அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு போட்டுரும். கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இந்த இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து தனியாக வச்சுட்டேன், மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. நல்லா ஊறிடுச்சு. நான் எடுத்து இதை ஒரு இந்த பேன் இருந்தாலும் சரி, நார்மல் பேன் இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டு அதை ஃப்ரை எப்படி நம்ம சுட தான் போகிறோம் ஸ்டவ்வில் போட்டு. மைக்ரோவேவ்லேயும் செய்யலாம். மைக்ரோவேவ்ல செய்ய தெரியல அப்படின்றவங்க, இல்லாதவங்க, செய்ய தெரியாதவங்க இதில் நம்ம பண்ணலாம். நான் இன்னொரு நாள் மைக்ரோவேவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் 10 மினிட்ஸ் போயிங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 மினிட்ஸு மீடியமில் வச்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துருங்க. ஸோ 2 பக்கம் ஒரு திருப்பி போட்டு 15 மினிட்ஸ் ஆகும், ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நல்லா ஒரு 60% குக் பண்ணால் போதும் இது. ஆனால் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து ரோட்டிலாம் செய்வோம் இல்லையா, புல்கா செய்வோம் இல்லையா, அந்த பிளேட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு மைக்ரோவேவில் இது கொடுத்துருப்பாங்க, கம்பியாக அந்த ஒரு பிளேட்டு, அதை கூட எடுத்து வச்சு கூட பண்ணலாம். நான் புல்கா செய்கிற இந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம 50-60% குக் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அந்த புகை ஸ்மெல் அந்த தந்தூரிக்கு வந்து சுடுறது தான் மெயின். இதில் வந்து ஆயில் நிறைய இல்லாதனால இதை வந்து டயட்டில் இருக்கவங்களாம் இதை ரொம்ப சாப்பிடுவாங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம். ஸோ ஆயில் ரொம்ப கம்மி. நம்ம இதில்னா அப்படியே சுட்டு எடுக்கலாம். நான் பேனில் போட்டு எடுத்தேன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவினேன், ரொம்ப தேய்க்கல, சும்மா ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன். அதை எடுத்து இப்போ நம்ம அப்படியே பேனில் போய் குக் பண்ணாமல் இப்படியே போட்டோன்னா மசாலாலாம் கீழே விழுந்துடும். ஸோ இந்த ஸ்டவ்வெல்லாம் ரொம்ப இதுவாகிட்டு அப்புறம் தீ பிடிச்சிச்சின்னா கஷ்டம். நீங்கள் இது செய்யும் போதே பசங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்காதுங்க, நீங்களும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது 2 பக்கமும் சுட்டி எடுக்கிறதாங்க தந்தூரி சிக்கன். இது நம்ம ஹோட்டலில் போய் வாங்கினா எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது நம்ம திருப்தியாக 2 காலை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு தட்டில் வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஃபேமிலியாக சூப்பராக ரசித்து சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இந்த ஷைனிங் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டரு தேய்ச்சிருங்க. நீங்கள் லெமன் புழிஞ்சும் எடுத்து சாப்பிட்லாம். பக்கத்தில் பச்சை மிளகாலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், 2 சாஸ் வச்சுருக்கேன், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், எது வேணுமோ ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். சாப்பாடோடு சாப்பிட்லாம், ரோட்டியோடு சாப்பிட்லாம், நானோட சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக, ஹெல்த்தியாக.